ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, எல்லோரும் நினைப்பது போல நீ வாழ வேண்டிய அவசியமில்லை. யார் என்ன நினைத்தாலும் யாரையும் ஏமாற்றாமல் உன் மனசாட்சிக்கு உண்மையாயிரு. அதுவே புதுமானது. அதுவே கடவுளிடம் உன்னை வந்து சேர்க்கும். உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து நீ அழக்கூடாது. அந்த கஷ்டமான நேரத்தில் என்னுடைய நாமம் மட்டுமே உனக்கு துணையாயிருக்கும். என் நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு. அனைத்து கஷ்டத்திலிருந்தும் நான் உன்னை உடனடியாகவே பாதுகாப்பேன். உன்னை தேடி வரும் கஷ்டங்கள் அனைத்தும் தொலைதூரம் ஓடிவிடும். நான் உன்னுடன் இருப்பதினால், நீ என் நாமத்தை சொல்வதனால். நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணைக்கு இல்லை என்று நீ கலங்கக்கூடாது. உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் இருந்து கொண்டே இருப்பேன். என் அப்பா, நான் வணங்கும் குரு என்னுடன் இருக்கின்றார். எனக்கு என்ன கவலை என்று நீ சொல்லிப்பார். உனது பயமெல்லாம் போய் தைரியம் உனக்கு கிடைக்கும். இனி நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். ஒரே ஒரு முறையாவது சொல்லிப்பார். சென்றதெல்லாம் போகட்டும். இனி உன் வாழ்க்கை பாதையே மாறப்போகின்றது. கஷ்டங்கள் விலகும் பாதையாக அது இப்போது இருக்க போகிறது. இனி எப்போதுமே இன்பங்கள் மட்டுமே நிறைந்த பாதையாக மாறிவிட்டது. இனி எல்லாமே உனக்கு வெற்றிதான். உன்னால் முடியும். நீ சாதிக்க பிறந்திருக்கின்றாய். நீ முயற்சி செய். நிச்சயம் அதற்கான பலன் உனக்கு கிடைத்தே தீரும். மனம் தளராமல் நம்பிக்கை வைத்து நீ முயற்சி செய். உன்னால் முடியாத காரியம் ஏதாவது உண்டா? உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் இதில் நீ ஜெயிப்பாய் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. அதை நீ வீணடித்து விடாதே. உன் வேண்டுதல் யாவுமே விரைவாகவே நிறைவேறும். பொறுமை, நம்பிக்கை, இதை மட்டும் நீ இழந்துவிடக்கூடாது. உனக்குள்ளே தன்னம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையும் பொறுமையும் தானாக வந்துவிடும். இது ஏனென்றால் இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம். இது நல்லவர் யார், கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய நேரமும் இது. நான் உன்னோடு இருக்கின்றேன். பயப்படாத இரு. பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன். யார் உன்னை உதாசீனப்படுத்தி பேசினாலும் பேசிவிட்டு போகட்டும். உன்னை தூற்றுவோர் தூற்றிக்கொண்டே இருக்கட்டும். அவர்களுடைய வேலை அது. பேசிவிட்டு போகட்டுமே. நீ காதில் வாங்கி கொள்ளாதே. என்னுடைய உதி உன் வீட்டில் இருக்கிறதல்லவா? என் உதியை நெற்றியில் இட்டு வெளியிடங்களுக்கு செல். உன்னை நோக்கி வரும் எதிர்மறை சக்தியிலிருந்து அது நிச்சயம் உன்னை காக்கும். யார் எது பேசினாலும் அதை காதில் வாங்கி கொள்ளாதே. எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன். கடவுளை நம்பு. நம்பிக்கை உனக்குள் வரும். உன்னை நீ நம்பிப்பார். தன்னம்பிக்கை உனக்குள் வரும். நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் வந்துவிட்டால் உன்னால் நிச்சயம் ஜெயிக்க முடியும்.